Happy morning, kids. Now we are doing revision for 4th standard. Already we have completed 2 parts. Part 1 and part 2 deals with one word questions, book back exercises. So நம்ம 2 unitsல 4 lesson, then 2 poems ஓட recap plus book back exercises part 1 part 2ல complete பண்ணிருக்கோம். Now we are going to do a revision in dictation words and question and answers. So before going to a revision, we start a class with a small story. ஒரு மேன் வந்து ஒரு பேசேஜில் போயிட்டு இருந்தார் ரோட்டில். அங்கே ஒரு கேட் வந்து ஒரு புஷ் கிட்ட மாட்டிகிட்டு இருந்துச்சு. புஷ் மீன்ஸ் புதர். அதால் அந்த அந்த புதர்லேருந்து மாட்டிட்டு வெளியில் வர முடியல. ஸோ இந்த மேன் என்ன பண்ணாராம், அந்த பூனையை காப்பாற்றலாம் அப்படின்னு அந்த கேட்டை ரெஸ்கியூ பண்ணணும். ரெஸ்கியூ மீன்ஸ் காப்பாற்றுறது பண்ணலாம் அப்படின்ட்டு போனாராம். ஆனால் அந்த பூனை என்ன பண்ணிச்சான், நம்மளை அவர் வந்து தாக்க வராரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரோட கையை பெராண்டிக்கிட்டே இருந்துச்சான். அதோட கால் நகத்தால். பூனையோட கால் நகம் ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, ஸோ பெராண்டிக்கிட்டே இருந்துச்சான். அவரும் மறுபடியும் அதை பொருட்படுத்தாமல் பூனையை காப்பாற்றணும்னு கீப் ஆன் ட்ரையிங். பட் பூனை என்ன பண்ணிச்சான், பெராண்டிக்கிட்டே இருந்துச்சான். ஸோ என்ன பண்ணாராம், வழியில் ஒரு மனுஷன் இதை பார்த்துட்டு இருந்தாராம். அவர் வந்து இன்னொரு மேன் பார்த்தாராம். அவர் வந்து சொன்னாராம், அந்த பூனையை ட்ரை பண்ணிகிட்ருக்க மேன்கிட்ட வந்து, நீ ஏன்பா இப்படி தொடர்ந்து பூனை தான் உன்னை அட்டாக் பண்ணுதில்ல, நீ ஏன் காப்பாற்றுற அப்படின்னு கேட்டாராம். ஸோ அந்த பூனையை காப்பாற்றின மேன் சொன்னாராம், பூனை வந்து ஒரு அனிமல், அது அனிமலோட ட்ரைட், அதோட தன்மையை வெளிப்படுத்துது. பட் நான் வந்து ஹியூமன், நான் மனுஷன், நான் எல்லாத்துலேயும் மேம்பட்டவன். கடவுள் எனக்கு மனிதன்கிற உயர்வான படைப்பாக கொடுத்துருக்காரு. என்னோட மனித தன்மை என்ன, தீமை செய்தவர்களுக்கும் நன்மையே செய்யணுங்கிறது தான். ஸோ என்னோட தன்மையிலேருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, தீமை செஞ்சவங்களுக்கும் நம்ம நன்மையே செய்யணும். நம்ம ஒரு நன்மை செய்கிறப்ப நம்ம சுற்றி இருக்கிறவங்க நிறைய கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. யூ டோன்ட் கோ த்ரூ தட் கமெண்ட்ஸ். அந்த கமெண்ட்ஸை நீங்கள் பொருட்படுத்தவே கூடாது. யூ நெவர் கிவ் யுவர் இயர்ஸ் டு தட் கமெண்ட்ஸ். உங்களோட காதை அந்த கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்காதீங்க. தட் மீன்ஸ் நீங்கள் லிசன் பண்ணாதீங்க. யூ கீப் ஆன் டூயிங் குட் திங்ஸ். ஓகே, ஸோ வி go through the dictation words for lesson 1. The title of the lesson is Appa. Okay, so first dictation word, small coastal village. கீரைப்பட்டினம்ங்கிற வில்லேஜில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸ்மால் கோஸ்டல் வில்லேஜ் மீன்ஸ் கடற்கரை யோகத்தில் இருக்கிற ஒரு கிராமம். ஸ்மால் கோஸ்டல் வில்லேஜ். நம்பர் 2 நாகப்பட்டினம். இந்த கீரைக்குப்பம் எங்கே இருந்துச்சு, நாகப்பட்டினம்ங்கிற ஒரு சிட்டிக்கு பக்கத்தில் இருந்துச்சு இல்லையா. ஸோ இட் இஸ் த நேம் ஆஃப் த சிட்டி, நாகப்பட்டினம். நம்பர் 3 பிளசன்ட் சண்டே மார்னிங். பிளசன்ட் இனிமையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது. பிளசன்ட் சண்டே மார்னிங். நம்பர் 4 ரொட்டீன். ரொட்டீன் மீன்ஸ் நம்ம டெய்லி செய்கிற வேலைகள், தொடர்ந்து செய்கிற வேலைகள். ரொட்டீன், ROUTINE, ரொட்டீன். நம்பர் 5 ப்ரிப்பேரிங் டு கோ டு சி. மீனவர்கள் கப்பல், அந்த அவங்க படகு இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க கடலில் மீன் பிடிக்க போனாங்க இல்லையா. ஸோ அதுதான் ப்ரிப்பேரிங் மீன்ஸ் ஆயத்தப்படுத்துறது. ப்ரிப்பேரிங் டு கோ டு சி. நம்பர் 6 மெனி கோகனட் ட்ரீஸ். அந்த ஏரியாவில் நிறைய தென்னை மரங்கள் இருந்துச்சு இல்லையா. மெனி கோகனட் ட்ரீஸ். நம்பர் 1 ஸ்மால் கோஸ்டல் வில்லேஜ். நம்பர் 2 நாகப்பட்டினம். நம்பர் 3 பிளசன்ட் சண்டே மார்னிங். நம்பர் 4 routine. Number 5 preparing to go to sea. Number 6 many coconut trees. Okay, number 7 strike 8 times. Strike means அடிக்கிறது. பெல் கேர்டேக்கர் மணி அடிக்கிறவர் எத்தனை முறை மணி அடிச்சாரு, 8 times. So strike 8 times. Number 8 the bell caretaker. பெல்ல மணி அடிக்கும் பொறுப்பாளி, the bell caretaker. Number 9 receded. Receded means கடல் உள்வாங்கி அந்த அலை போகிறது. receded. Number 10 village noticed. village கிராம மக்கள் கவனிக்கிறாங்க. noticed கவனிக்கிறது, பார்க்கறது. Number 11 excitedly. excitedly means சந்தோஷமா, ஆர்வமா. Number 12 gathered.
கூட்டமாக கூடி இருக்கிறது, gathered. Strike 8 times, the bell caretaker receded, village noticed excitedly. Number 12, gathered. Number 13, gripping. Gripping means பிடிச்சிக்கிறது. அந்த தென்னை மரத்தில் போய் மீனா பிடிச்சிக்கிட்டா இல்லையா அந்த grippa, that means gripping. Number 14, gazing. Gazingனா பார்க்கறது, gazing means to see. Number 15, powerful wave. நல்ல massive, பெரிய பவரான wave, powerful wave. Number 16, world. World means விரைவா ரவுண்டா சுத்துறது, ரவுண்ட் அண்ட் ரவுண்டா சுத்துறது தான் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றோம். WHIRLED. நெக்ஸ்ட் ஒன், மொமெண்ட். மொமெண்ட்னா அந்த தருணம். மொமெண்ட் மீன்ஸ் அந்த தருணம். ஓகே, ரெஸ்டில்ட். ரெஸ்டில்ட், TLED, ரெஸ்டில்ட். தென் fainted. Fainted. Number 20, in charge. In charge. Okay, gripping, gazing, powerful wave, world, moment, rested, fainted, in charge. In charge இருந்தார் இல்லையா அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில், அதான் இன்சார்ஜ், பொறுப்பாளி. தென் மெமரி போயம். உங்களுக்கு இந்த டேர்ம்கான மெமரி போயம் 2 போயம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் போயம், Father, we thank thee for the night. இந்த போயமும் then all things bright and beautiful. I read out the poem. Father, we thank thee for the night and for the pleasant morning light, for rest and food and loving care and all that makes the world so fair. Help us to do the things we should, to be to others kind and good, in all we do, in work or play, to grow more loving every day. This is the memory poem for you. Then dictation words பார்த்தோம் அப்பா லெசனுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது question and answers. There are only 5 questions. You listen the questions. Where was கீரைக்குப்பம் located? கீரைக்குப்பம் எங்கே லொக்கேட் ஆகிருந்துச்சு? நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இல்லையா? ஸோ த ஆன்சர், இட் வாஸ் அ ஸ்மால் கோஸ்டல் வில்லேஜ் நியர் நாகப்பட்டினம். இட் வாஸ் அ ஸ்மால் கோஸ்டல் வில்லேஜ் நியர் நாகப்பட்டினம். நம்பர் 2, வாட் டிட் த ஃபிஷர்மேன் டூ? ஃபிஷர்மேன் என்ன செஞ்சார்? ஆல்ரெடி ஃபிஷர்மேன் அந்த ரிசீடட் அலை வாங்குறப்ப பின்வாங்கி வந்துட்டாங்க, லெஃப்ட். அண்ட் அதர்ஸ் மறுபடியும் சில பேர் கடலுக்கு வெளியில் கரையில் இருந்தவங்க சீயை நோக்கி போனாங்க இல்லையா? ஸோ 2 things were happened. A few of them had already left to the sea. அந்த கடல்லேருந்து லெஃப்ட் ஆனாங்க. அண்ட் the others were preparing to go to sea. A few of them had already left to the sea and the others were preparing to go to sea. Number 3, did Meena save from the water? மீனா அந்த கடல் அலையில் வாட்டர்லேருந்து சேவ் பண்ணப்பட்டாளா? எஸ், ஷீ ரெஸ்டில்டு த வேவ். அந்த வேவ்லேருந்து அவளே தூக்கி எறியப்பட்டாள். ஓகேவா? ஷீ ரெஸ்டில்டு த வேவ் அண்ட் ஃபர்ம்லி ஹக்டு த ட்ரீ. அந்த தென்னை மரத்தை உறுதியாக ஹக் பண்ணிக்கிட்டா, கட்டி தழுவிக்கிட்டா. எஸ், ஷீ ரெஸ்டில்டு த வேவ் அண்ட் firmly hugged the tree. Number 4, whom did she call அப்பா? யார் அப்பான்னு கூப்பிட்டா? She called a kind-hearted official of center as அப்பா. அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருந்த அஃபீஷியலை, அவர் எப்படிப்பட்டவர்? கைண்ட்-ஹார்ட்டட் பர்சன். அவரை அப்பான்னு கூப்பிட்டா. She called a kind-hearted official of center as அப்பா. Whom did she call அப்பா? She called a kind-hearted official of center as அப்பா. Number 5, what happened to மீனா? மீனாவுக்கு என்ன நடந்துச்சு? மீனா was recovered and transferred to a rehabilitation center. rehabilitation centerக்கு அவ
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டால் ரெக்கவர்டுனா மீட்கிறது அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு மீட்டு எங்கே கொண்டு போனாங்க ஒரு மறுவாழ்வு மையம். வாட் ஹேப்பன்ட் டு மீனா? மீனா வாஸ் ரெக்கவர்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு எ rehabilitation center. Again I read out the 5 questions, you listen. Where was Kirikoppam located? It was a small coastal village near Nagapattinam. Number 2, what did the fishermen do? A few of them had already left to the sea and the others were preparing to go to sea. Number 3, did Meena save from the water? Yes, she wrestled the wave and firmly hugged the tree. Number 4, whom did she call Appa? She called a kind-hearted official of center as Appa. Number 5, what happened to Meena? Meena was recovered and transferred to a rehabilitation center. So rehabilitation and you guys should memorize the spelling REHABILI rehabilitation TION rehabilitation. Okay, so dictation words nama go through pannitoniya. Question and answers we have completed for lesson 1 and we should read memory poem also. So you prepare well for the exam. Students, 4th standard unit 1 lesson 1 அப்பா லெசனோட dictation words and question answers பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம யூனிட் 2 சேவிங்ஸ். ஸோ யூனிட் 2 சேவிங்ஸில் நம்ம பார்க்க போகிறது அமீருக்கும் மோல் அண்ட் ஆண்ட் லீஃப் கட்டர் ஆண்ட்டுக்கான இன்ட்ராக்ஷன்ஸ் இந்த லெசனில் பார்த்துருக்கோம். ஸோ அதோட டிக்டேஷன் வேர்ட்ஸ் Q&A question and answers. Let us see dictation words. A small rat like creature. Small rat எலி மாதிரி இருக்கிற ஒரு creature. A small rat like creature. Digging a burrow. Burrow means வலை. Digging a burrow. Interesting. Interesting means ஆர்வம். Bite and paralyze. Bite means கடிக்கிறது, paralyzeனா செயலிழக்க செய்கிறது. The ant yelled means reply பண்ணுது, பதில் அளிக்கிறது, பேசுறது. Okay, a small rat like creature digging a burrow. Interesting. Bite and paralyze. The ant yelled. Next slide. Future generations. வருங்கால சந்ததியினர். Earlier முன்னதாகவே. Save the resources. We have to save the வளங்கள். அதை நம்ம சுற்றி இருக்கிற resources means வளங்களை சேவ் பண்ணணும். Changed the way. வழியை கொஞ்சம் தள்ளு அப்படின்னு ant சொன்னிச்சு இல்லையா. Changed the way. Interaction with the mole and the ant. மோல்னா ஸ்மால் rat like creatureன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ interaction means அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது. Interaction with the mole and the ant. Future generations. Earlier. Save the resources. Changed the way. Interaction with the mole and the ant. Next, the mole replied. Mole replied means பதில் அளிக்கிறது. Bite and paralyze. The ant yelled. Feed out babies. Feed out babies na அந்த பேபிக்கு feed பண்ணது ant ஊட்டுது. Save food in granaries. Granaries means களஞ்சியம். நம்ம நெல் தானியங்கள்லாம் சேர்த்து வைப்போம் இல்லையா. Granaries. GRANARIES. Save food in granaries. Future generations. Next, glossary. Digging. Break up and move earth. Break up na உடைக்கிறது. Move earth. தோன்றது. ஓகேவா. Digging. Break up and move earth. Traps. Enclosure designed to catch and retain animals. ஒரு வலை மாதிரி பின்னி அனிமல்ஸை பொறி வச்சு பிடிக்கிறது, அதுதான் traps. Enclosure designed to catch and retain animals. Paralyze. Incapable of movement. மூமெண்ட்டே இல்லாமல் செயலளிக்க செய்யுது. Sap. Plant fluid.
இலைச்சாறு. ஓகே, நம்ம synonyms-ல glossary meanings வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது question and answers. Q&A பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதோட fill up true or false-லாம் one word part 1 and 2ல complete பண்ணிட்டோம். Now question and answer section. What was the mole doing? A mole was digging a burrow to catch the earthworms and saved them for winter. என்ன பண்ணுச்சா மோல்? ஒரு வலையை பறித்து அதில் எர்த்வார்ம்ஸை கேட்ச் பண்ணி போட்டு ஃப்யூச்சர் வின்டருக்காக சேவ் பண்ணுச்சு. What was the mole doing? A mole was digging a burrow to catch the earthworms and saved them for winter. Digging a burrow to catch earthworms and saved them for winter. Second question. List the things that humans should save. Human என்னென்ன சேவ் பண்ணணும்? We should save water, food, electricity, forest and fuel. 5 things we should save: water, food, electricity, forest and fuel. Fuel means எரிபொருள். ஃபாரஸ்ட்னா நமக்கு தெரியும் இல்லையா, காடு. ஓகே, எலக்ட்ரிசிட்டி மின்சாரம். We should save water, food, electricity, forest and fuel. Number 3. Why should we save basic needs? நம்ம எதுக்கு அடிப்படை தேவைகளை சேவ் பண்ணணும்? எதுக்காக சேவ் பண்ணணும்? We should save basic needs for future generations. வருங்கால சந்ததியினருக்காக. We should save basic needs for future generations. Future generations. 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 Okay, number 4. What did Amir do at last? அவங்க மோளையும் தென் ஆண்ட்டையும் பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டான்? கடைசியில் அவன் எதை ஃபாலோ பண்ணனா? அட் லாஸ்ட் அமீர் ரியலைஸ்ட் ஹிஸ் மிஸ்டேக்ஸ். ரியலைஸ் பண்ணான், உணர்ந்தான் தன் தவறுகளை, மிஸ்டேக்ஸை. அண்ட் வென்ட் டு ரூம் டு ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன் அண்ட் க்ளோஸ்ட் த வாட்டர் டேப் டைட்லி. At last, Amir realized his mistake, went to the room to fan switch off panna, tap close panna tighta. Went to the room to switch off the fan and closed the water tap tightly. At last, Amir realized his mistakes and went to the room to switch off the fan and closed the water tap tightly. So book back exercises நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? prefix இதெல்லாமே part 1 part 2ல we have completed, isn't it? Now